இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் கூடவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆனியன் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போது புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது நம்ம வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எப்போவுமே இது மாதிரி லைட் க்ரீனாக இருந்ததுன்னா நல்லா காரமாக இருக்கும். டார்க் க்ரீனாக இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம் இதையும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் கொஞ்சம். இது கூட நீங்கள் சோயா சாஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் பொடி அது மாதிரி எதுவும் காரத்துக்கு சேர்க்கலை. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலாலையும் காரம் இருக்கும். ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் ரைஸுக்கு நான் 2.5 டம்ளர் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தும் எடுத்துக்கலாம். 2க்கு 2 டம்ளர் வச்சாலே ஓகே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாருக்கும் பாஸ்மதி பிடிக்காதுன்னு நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் ஓகேவோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி நல்லா கொதிச்சு வரட்டும். லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம விசில்லாம் விட தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு குக்கருக்கும் மாறும் இல்லையா, அதனால் நம்ம நல்லா ப்ரெஷர் வந்த பிறகு வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஒயிட் ரைஸ் வைக்கும்போது, பிரியாணி பண்ணும்போது, எது பண்ணும்போதுமே நல்லா ப்ரெஷர் வந்த பிறகு வெயிட் போட்டுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு யம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.